வணக்கம் மிஸ்டர் எடப்பாடி அவர்களே. நீங்கள் அதிமுகவுடைய முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறீங்க. 23 வேட்பாளர்கள் அதில இருக்கிறாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியல்ல பட்டியல் இனத்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. நீங்கள் ஏற்கனவே முதலமைச்சரா வேற இருந்திருக்கிறீங்க. அதிமுக கட்சி தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவின் ஒரு பெரிய ஓட்டு வங்கி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது பட்டியல் இனத்தவர்கள் தான். பட்டியல் இனத்தவர்கள் அதிமுகவுக்கு பெருவாரியாக ஓட்டுக்களை இடக்கூடியவர்கள். அவர்கள் அதிமுகவின் நிரந்தர ஓட்டு வங்கியாக இவ்வளவு நாட்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்த நீங்க புறந்தள்ளிவிட்டு ஒரு வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறீங்களே, இது நியாயமா? 2வது, இந்த பட்டியல்ல இஸ்லாமியர் ஒருத்தர் கூட கிடையாது. சிறுபான்மையர் கிடையாது. அதாவது இஸ்லாமியர்கள் பிளஸ் கிறிஸ்துவர்கள் இவர்கள் இருவரையுமே இவர் புறக்கணித்திருக்கிறீங்க. அதிமுக ஒரு சிறுபான்மையினருக்கு நலனாக, சிறுபான்மையின் பாதுகாவலராக தான் இஸ்லாமியர்களும் பார்த்தாங்க, சிறுபான்மையினரும் பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட சமூகத்தை நீங்க முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறீங்களே, இது நியாயமா? 3வது, இதில ஒருத்தர் கூட பெண் வேட்பாளர் கிடையாது. அதிமுகவுல புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது பெண்களின் ஓட்டு வங்கி. பெண்கள் பெரும்பான்மையா ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தார்கள். அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக வெல்ல முடிந்தது. அதற்கு மிக முக்கியமான பெரிய ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். அந்த பெண்களுக்காக நீங்க எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்காமல் இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்க வெளியிட்டிருக்கிறீங்களே, இது நியாயமா? இப்படி நீங்க ஏற்கனவே முதலமைச்சரா வேற இருந்திருக்கிறீங்க. இருந்தும் நீங்க இப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிடும்போது இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீர்களா? இதெல்லாம் நமக்கு பெரும்பான்மையான ஓட்டு வங்கியா இருக்கக்கூடியது பட்டியல் இனம், அதுக்கப்புறம் சிறுபான்மையின் இனம், அதுக்கப்புறம் பெண்கள். இப்படி இவங்கெல்லாம் நமக்கு பெரும்பான்மையா நம்ம ஓட்டு போடுறவங்க. இவங்கள புறந்தள்ளி விட்டு நம்ம எப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை தயாரித்து வெளியிடணுங்கிற ஒரு நியாயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இதை வெளியிட்டிருக்கிறீங்களே, இது நியாயமா? அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. நன்றி, வணக்கம்.